வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய போர், பெரிய சண்டை. பெஹல்காமில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள், இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள், அப்பாவி சுற்றுலா பயணிகளை மதம் கேட்டு தாக்குதல் நடத்தி 26 பேரை படுகொலை செய்திருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நாம் தீவிரவாதிகளினுடைய முகாமில் போயிட்டு அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவிரவாதிகள்னு சொல்லப்படக்கூடிய பலரை அழித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை, இந்திய கப்பல் படை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக பாகிஸ்தான் இராணுவம் நம்முடைய நாட்டு சிவிலியன்ஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதற்கு நாமளும் பதிலடி தாக்குதல் நடத்தியிருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வேணாம்ப்பா, சண்டையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்ம அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதற்கப்புறம் நாமளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி நாம் நம்முடைய இலக்கு தீவிரவாதத்தை அழிக்கணும். தீவிரவாதம் தான் அந்த நாட்டை அழிப்பதை தாண்டி நம்முடைய நாட்டினுடைய அமைதிக்கும் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளை நோக்கி அடித்தோம் அப்படின்றத நாம் உலக நாடுகள்கிட்ட பிரகடனப்படுத்திட்டோம். ஸோ இருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு பாகிஸ்தானினுடைய தீவிரவாதத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் ஒரு 7 குழுக்களை, 7 பேரின் தலைமையில் 7 குழுக்கள், அதற்கு கீழே எம்பிக்கள் இருப்பாங்க. ஸோ இவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு பாகிஸ்தானினுடைய தீவிரவாதம் பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 குழுக்கள். அதில் 4 குழு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள் தலைமை தாங்குவாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 குழுக்களுக்கு எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தலைமை தாங்குவார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ மேஜரான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய கட்சிகள் கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு குழு போட போகிறோம், அதற்கு தலைவராக உங்களுடைய கட்சியிலிருந்து ஒரு எம்பியை நியமனம் பண்ண போகிறோம், யாரை நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு லிஸ்ட்டை தான் காங்கிரஸ் கட்சிக்கிட்டையும் கேட்டிருந்தாங்க. அவர்கள் ஒரு 4 பேர் அடங்கிய லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பேரை மத்திய அரசு தேர்ந்தெடுத்தாங்க, சசி தரூர். சசி தரூர் பேசிக்காகவே ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது. ஸோ ஒரு இன்டலெக்சுவல்னு சொல்லக்கூடிய அறிவுஜீவி அப்படின்ற மாதிரி தான் அவர் அறியப்படுறாரு. ஒரு ஃபாரின் இங்கிலீஷ் பேசக்கூடிய, வெளியுறவு சம்பந்தமான பல தொடர்புகளை கொண்ட, இங்கிலாந்து மாதிரியான நாடுகளில் வேலை செய்த அனுபவம் பெற்றவர். ஸோ அவர் 2009 தொடர்ச்சியாக 4வது முறையாக திருவனந்தபுரத்தினுடைய எம்பியாக இருக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு உள்ள எடுக்கக்கூடிய பல முடிவுகளையும் தன்னுடைய ஒப்பீனியனை ரொம்ப ஸ்ட்ராங்காக, அது எதிரான ஒப்பீனியனாக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு பர்சன். காங்கிரஸ் கட்சி அதனுடைய செயல்பாடுகள் சார்ந்து அதிருப்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 23 பேர் கடிதம் எழுதியிருந்தாங்க. அதில் அவருடைய பேரும் இருந்தது, அவரும் எழுதியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு யாரை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பல பேரினுடைய பெயர்களை காங்கிரஸ் கட்சி முன்மொழிந்தது. அவர்கள் நாங்கள் தலைமை பதவிக்கு போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் கடைசியாக மல்லிகார்ஜுன கார்கேவை கொண்டாங்க. அவரை எதிர்த்து சசி தரூர் போட்டியிட்டார். மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தலைமை குடும்பத்தினுடைய ஆதரவு இருக்குது அப்படின்றதுனால அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருந்தாலும் ஒரு 1000 பேர் வரைக்கும் சசி தரூரை ஆதரிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கட்சிக்கு உள்ளே இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பர்சன். அவருடைய பெயரை தேர்ந்தெடுத்ததற்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல பேர் பார்த்தீங்களாங்க. உங்களுடைய கட்சியில் உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர், அவருடைய தோல்வி அது அவர்கிட்ட மேட்ரே இல்லை, அவர்கிட்ட நாலேஜே இல்லை அப்படின்றதுனால தான் நீங்கள் எங்கள் கட்சியிலேருந்து சசி தரூரை எடுக்கிறீங்க. பார்த்தீங்களா, சசி தரூர் இனிமேல் ஜெய்சங்கரினுடைய வேலையை செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி அவர்கள் தேர்தலில் வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு நாலேஜான பர்சன்ஸை தங்களுடைய கூடவே வச்சுக்குவாங்க, வளர்த்துக்குவாங்க. அதற்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம். நிர்மலா சீதாராமன்லேருந்து, ஜெய்சங்கர்லேருந்து, ராஜீவ் சந்திரசேகர்லேருந்து, அஸ்வினி வைஷ்ணவ்லேருந்துட்டு பல பேர்களை நம்ம சொல்லலாம். ஸோ இவர்கள் எல்லாருமே பெரிய லெவலில் பாலிடிக்ஸில் ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் பெரிய லெவலில் பேஸ் மட்டத்திலேருந்து வளராதவர்களாக இருந்தாலும் அவர்களினுடைய நாலேஜ், அவர்களினுடைய துறை சார்ந்த அறிவு, இது சார்ந்து அவர்களை தன்னுடைய கட்சியில் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா அஜித் தோவல் அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கோட பலரை அவர்களினுடைய நாலேஜை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கட்சியில் ஜெய்சங்கருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெய்சங்கர் மோதியினுடைய குட் புக்கில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 5% ஒருத்தர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை.
ஸோ அப்படிப்பட்ட பர்சனுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே பாஸ், இல்லைன்னே வச்சுக்குவோம். சசி தரூருக்கு நாலேஜ் இருக்குதுன்னு இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? சசி தரூர் தேசிய தலைமை பதவிக்கு போட்டியிட்டாரே, ஏன் அவரை தேர்ந்தெடுக்கல? ஜெய்சங்கர் மாதிரி ஒரு பெரிய நாலேஜான பர்சனாக, அவரை விட நாலேஜான ஒரு பர்சனாக இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் அவரை தலைமை பதவிக்கு கொண்டு வரல? பல விஷயங்கள், எதிர்க்கட்சி தலைவராகணும்னு கூட அவர் முயற்சி பண்ணார், அதற்கான வாய்ப்புகளும் கூட மறுக்கப்பட்டது. ஸோ இப்படி அவர் உங்கள் கட்சியில் இருக்கும் பொழுது எந்த வாய்ப்புமே கொடுக்காமல் இருந்துட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது எங்கள் கட்சியில் தாங்க நாலேஜான பர்சன் இருக்கிறாங்க, அந்த நாலேஜான பர்சனை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணல? இதுதான் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, திறமையான தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த தலைவர்களினுடைய திறமையை அந்த கட்சி பயன்படுத்திக்கிறதே கிடையாது. நாம் சொல்கிறத கேட்கக்கூடிய வேணும், தலைவர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு, அந்த நிலைப்பாடு தான் அந்த கட்சியை வெற்றி பெற முடியாமல் தடுத்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ சசி தரூர் அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்குது. ஸோ பிஜேபிக்கு வந்தார் அப்படின்னா பிஜேபி அவரை லட்டு மாதிரி தூக்கிட்டு போய் செம்மையாக வச்சுப்பாங்க. அவருக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஸோ சசி தரூர் இதை எப்படி பயன்படுத்திக்க போகிறார் அப்படின்றது அவருடைய கைகளில் தான் இருக்குது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.